தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருளுக்கு எதிரான அதிரடி வேட்டை தொடர்ந்து வருகிறது என்ற முக்கிய செய்தியை பார்க்கிறோம். இது தொடர்பாக தற்போது வரை 358 பேர் ஒரே வாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கையாக என்ற ஒரு தகவலையும் முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். ஒரே வாரத்தில் 282 NDPS வழக்குகள் பதியப்பட்டு 341.5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது என்ற ஒரு தகவலும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. போதைப் பொருள் தடுப்பு தொடர்பாக தமிழ்நாடு காவல்துறையின் கடும் நடவடிக்கையின் தொடர்பாக தற்பொழுது 358 கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. மாநிலம் முழுவதும் போதைப் பொருள் ஒழிப்பு தீவிர சோதனை நடத்தி ஆயிரக்கணக்கான போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறையின் சிறப்பு நடவடிக்கையின்படி போதைப் பொருள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலை விற்பனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழகத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு வேட்டை தீவிரமாக நடந்து வரும் நிலையில் இந்த தகவல்கள் தற்பொழுது வெளியாகியிருக்கின்றன. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். கஞ்சா முதல் கொக்கைன் வரை ஒரே வாரத்தில் பெருமளவு போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமின்றி ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு என்ற இலக்கை நோக்கி காவல்துறை தொடர் அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சசிதரன். சசிதரன், வணக்கம். இத்தனை கைது நடவடிக்கைகள், போதை மருந்துகளும் எவ்வளவு பறிமுதல் செஞ்சிருக்காங்க? காவல்துறை தரப்புல இருந்து என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு? விரிவா பதிவு பண்ணுங்க. தமிழக காவல்துறையில் டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் பதவியேற்ற பின்பு பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில கடந்த ஒரு வாரத்தில், அதாவது 8ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை மாநிலம் முழுவதும் ஒரு மாத காலத்திற்கு சிறப்பு தீவிர அமலாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில 13ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை ஒரு வார கால நடவடிக்கையில் 282 NDPS வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 358 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 341 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சோதனையின் போதுதான் கொக்கைன் உள்ளிட்ட ஆசிஸ் போன்ற பல போதைப் பொருட்கள் கிடைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் தமிழக அரசால் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய புகையிலை பொருட்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் 604 வழக்கு பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக காவல்துறை இது போன்ற அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை ஒரு மாத காலத்திற்கு இந்த சிறப்பு போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கையானது தொடரும் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி சசிதரன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.